இல்லை சார், எல்லா கதைக்குமே ஸ்கிரிப்ட் தான் சார் ஃபஸ்ட் ஹீரோ. அது ஹீரோன்னு சொல்லணுமா தெரியல சார். இப்போ ஒரு படத்தில் மியூசிக்னால தான் மியூசிக் தான் ஹீரோன்னு சொல்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அது அவங்க போர்ஷன் சார். இப்போது என்னோட பொறுத்த வரைக்கும் சார், ஒரு படம் இப்போ ஹீரோ பெரிய ஆள்னா ஹீரோவால் மட்டும் படம் ஓடுறதில்லை சார். எல்லாரும், எல்லா கேரக்டரும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், எல்லா வேலையும், அதாவது இங்கே வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வேலையை ஒழுங்காக பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவார். இப்போ ஏன் சார் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். என் வாழ்க்கையிலே நிறையா திங்ஸ் இருக்குது அந்த மாதிரி. நம்ம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது சார். ஒன்று இந்த படத்தில் இருக்க நான் லிவிங் திங்ஸ் வந்து நிஜமாகவே அந்த வீட்டோட கடவுள் மாதிரி செஞ்ச வேலை. அப்படி நான் ரொம்ப நாள் முன்னாடி பண்ணையார் பத்மினின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் அந்த கார் தான் சார் ஹீரோ. ஓகே, அந்த படத்தில் நாங்கள் முடிச்சுட்டு நிறைய பேர் அந்த ஃபியர்ட் காருக்கான ரிலேஷன்ஷிப் நிறைய பேர்கிட்ட கேட்டோம். அதில் 2 விஷயத்தை வந்து நான் ரொம்ப அழகான 2-3 விஷயம் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது அவங்க சொன்னது. எனக்கு இப்போ நீங்கள் சொன்னோட ஞாபகத்துக்கு வந்தது. ஒன்று வந்து ஒருத்தர் வந்து சின்ன வயசில் அவங்க வீட்டை ஃபியர்ட் கார் இருந்தது, அப்புறம் அவங்க விற்றுட்டாங்க. இப்போ இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அம்மா கூட்டிகிட்டு அந்த காரை வாங்கி அந்த காரில் உட்காச்சிக்கிட்டு அவங்க அப்பா கூட அவங்க ரவுண்டு போன அந்த தெருவுக்கெலாம் கூட்டிகிட்டு போனவன். அவங்க அம்மாவுக்கு டைம் ட்ராவலில் அப்படியே பின்னாடி போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த காரை அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு காரை யூஸ் பண்ணுறதுக்காங்க அவங்க வந்து நம்புகிறாங்க அந்த காருக்கு உயிர் இருக்குன்னு. ஏன்னா எல்லோரையும் ரிலேட்டிவ்ஸ்லாம் ட்ராப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகிடுச்சான். ஸோ அதனால் அவங்க நம்பினாங்க அதுக்குன்னு. இன்னும் ஒரு மோர் தென் 60 இயர்ஸ் யங் கப்புள் ஒருத்தங்க அவர் சொன்னார், இந்த காரில் உட்காரும்போது எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் நடுவில் இந்த கியர் பாக்ஸுங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ ஐ கேன் புட் மை ஹேண்ட் அண்ட் மை கேர்ள் அண்ட் ட்ரைவ் மை கார் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ் வந்து நம்ம இது இந்த ஆங்கிளில் சொல்லிப்பாங்க. இப்படி பார்க்கலாம். whether it's a living things or non-living things, when you put so much of love, that non-living things will get a life அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு இருக்குது. நான் சம்டைம்ஸ் லேட் நைட் போகும்போது என் காரோட பேசுவேன். எனக்கு அது பிடிக்கும். நான் சில திங்ஸ் வந்து என் டேபிளில் இருக்கும், என் ஆஃபீஸில், என் வீட்டில் தான் இருக்கும். அது ரொம்ப நாள் அங்கே இருந்திருக்கும். ஒரு ஸ்டேஜ் மேலே அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். பட் நான் நினச்சிப்பேன், இந்த ஸ்பேஸ் எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை அந்த திங்ஸுக்கு இருக்குது. அதனால் ஐ கான் சே தட் திங்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ், பிகாஸ் அதுவும் ரொம்ப நாள் அங்கேயே தான் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அங்கே வச்சுருவேன். ஸோ இது மாதிரி எனக்கு நிறைய எமோஷ்னல் திங்ஸ் நிறைய குட்டி குட்டி விஷயத்து மேலே இருக்கும். ஸோ ஐ டோன்ட் டூ தட். தேங்க்ஸ். ஸோ அதனால் இல்லை, என் சொந்த வாழ்க்கையிலேயே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் ஜென்டில்மேன். ஓகே, எஸ். சார், குமுதா ஹாப்பிக்கும் நான் காரணம் இல்லை, பாவுக்கும் நான் காரணம் இல்லை, என்னாச்சு நான் காரணம் இல்லை, ஆர் யூ ஓகே பேபி நான் காரணம் இல்லை, திஸ் லக்ஷ்மி நான் காரணம் இல்லை. அண்டு இந்த மாதிரி வேறு ஹீரோக்களும் பண்ணியிருப்பாங்க. மேபி என் மேல் நான் பண்ணுறதுனால எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏற்கனவே பண்ண மாதிரியோ இல்லை அதை மாதிரி இருக்க திரும்பி பண்ணும்போது தான் சார் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு பழைய சாயல் இல்லாமல் இருக்கணும். பட் ஒரு விஷயத்தையும் நான் பண்ணும்போது எனக்கு ஒருத்துக்கு பின்னாடி வேறு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, என்னாச்சு க்ரீடில் ஆண்டும்போது அது எவ்ரி டைம் ஐ கோ டு தட் கிரவுண்ட், அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குமுதா ஹாப்பி சொல்லும்போது
எவ்வளோ குமுதா டல்லாக இருந்தாலும் என் இமேஜினேஷனில் குமுதா இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி சார். நானும் மோடிதான் பாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எவ்வளவு என்னவாக இருந்தாலும் சரி, வெதர் மை பேபி இஸ் ஆர் ஓகே பேபி மட்டும்தான் அவனோட ஒரே விஷயம். ஸோ அதனால் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து ஒரு டீப்பான ஊன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் மறைச்சிட்டு தான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அது குக் பண்ணுறான் ஒரு ஸ்டோரியை. ஆனால் அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு பெரிய எமோஷ்னல் திங்ஸ் இருக்குது. அதை அவன் கண்ட்ரோல் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும்போதும் அவன் செத்துக்கிட்டே இருக்கிறான். அது அவனுக்கு ஈஸி இல்லை. பார்க்குறதுக்கு தான் அது நீங்கள் கடைசியாக சொல்லும்போது என்னவோ அது ஒரு முறையும் அவனுக்குள்ளே இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் அதை ஓவர் கம் பண்ணி தான் அதை சொல்கிறான். அது அவனால் ஈஸியாக சொல்கிற விஷயம் இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி இது இருக்குது. இதை கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. இது மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி சொல்ல முடியாது. சொன்னால் ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மீ ஹவ் ஐ ப்ராக்டிஸ், நான் ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணால் அதோடய லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோடய லைஃப் அதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் தெர் இஸ் நோ லைஃப். அது இருக்கிறதுக்கான அது சொல்கிறதுக்கான காரணம் இல்லாமல் என்னை டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ் சார். ദുബായിൽ ഒരു നോർമൽ പേഴ്സണായിട്ട് ജോലി ചെയ്തുകൊണ്ടിരുന്നിടത്ത് പോലെ വലിയൊരു ബിൽഡിങ്ങിൽ ദുബായ് മുഴുവൻ നോക്കുന്ന ആളുകൾ മുഴുവൻ നോക്കുന്ന നമ്മുടെ സിനിമയുടെ പോസ്റ്റേഴ്സ് വരുന്നു. ആ ഭയങ്കര പ്രൗഡ് മൊമെൻ്റാണ്. ആൻഡ് 50ാമത്തെ സിനിമ ഇറ്റോടെ ഈസി തിങ് 50 സിനിമ കംപ്ലീറ്റ് ചെയ്യാന്നൊക്കെ പറയുന്നത്. കാരണം ശരിക്കും ഈ ഒരു മൊമെൻറ്റിൽ എന്താ ഫീൽ ചെയ്യുന്നത്? சத்தியமாக நான் ஒன்றுமே நினைக்கல சார். ஏன்னா துபாயில் அது இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஷேக் ஜாயத் ரோட் சார். அதில் நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து துபாயில் நாட் அலோட் சார். பத்தாக்கா வந்து செக் பண்ணுவாங்க சார். ஃபஸ்ட் டே போகும்போது பத்தாக்கா வந்து இப்படி இல்லாமல் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னோடய பாஸ் வந்து அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஜாபுக்கு வந்து இன்னொரு ஜாப் பண்ண முடியாது. அது ஃப்ரீ ஆர்ட்ஸ் பேப்பர், அதுக்கு அதை பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. பட் நான் வேறு ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருந்தேன் சார். இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரோட்டில் ஒரு கம்பெனியில் போய் நான் வந்து நான் வேலை பார்த்தோம் டபுள் மடங்கு சேலரிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் சார். அதே ரோட்டில் ஒரு கம்பெனிக்கு 1 லட்ச ரூபா சேலரிக்கு அப்ளை பண்ணி நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு அந்த வேலை கிடச்சினா அங்கே தான் சார் இருந்திருப்பேன். தட் டைம் வந்து 12,009 ருபீஸ் சேலரி போய் அப்புறம் 25,000 ருபீஸ் சேலரிக்கு வேறு ஒரு கம்பெனிக்கு போய் ப்ளஸ் 1 லேக் ருபீஸ் சேலரி கிடச்சின்னா நான் துபாய் விட்டு வந்திருக்க மாட்டேன் சார். இப்போ நான் துபாயில் இந்த மாதிரி படத்தை நித்தில் ஒருத்தர் எடுத்திருப்பான், வேறு யாரும் நடிச்சிருப்பாங்க, நான் அங்கே பார்த்துருப்பேன் சார். நான் இவ்வளோ தான் அதுக்குள்ளே நடந்திருப்பேன். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது நம்ம தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைஃப் யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணுது. அவங்க அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ வகையில் என்னை அதை சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இது நடக்குதுன்னு. ஸோ நான் எதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ இட்ஸ் நாட் மை. பட் நான் அன்னைக்கு அந்த தெருவில் இருக்கும்போது அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது தட் சர்ப்ரைசஸ் மீ. மற்றபடி அப்புறம் இந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் உண்மையாகவே அவ்வளோ ஒர்த்து இல்லை சார். நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கும்போது என் லைஃப்லேருந்து நான் அனலைஸ் பண்ணதை நான் வெளியே சொல்கிறேன். மற்றபடி அது வந்து அதில் வந்து எந்த மோட்டிவேஷன்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. பட் பீயிங் அன் ஆக்டர், நான் ஒரு விஷயத்தை பேசும்போது நான் அட்ரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் ஆல். தட்ஸ் மை ப்ராக்டிஸ். தட்ஸ் ஆல். மற்றபடி ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங். ஐ எம் ஜஸ்ட் பி தேர் and witness it. That's all, sir. Thank you.